அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நமக்கு இந்த சிறந்த அறத்தையும் 6 தொழில்களையும் கற்றுத்தந்த ஆதி பகவனை வணங்கி, மேலும் நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் இம்மூன்றும் தொக்க அறச்சொல் பொருள் எனும் அருங்கல செப்பு நமக்கு உரைத்ததை நம் உள்ளத்தில் ஏந்தி இந்த இறை வணக்கத்தோடு இன்ற சான்றோர் முன்னிலையில் பேச அனுமதியுடன் ஆரம்பிக்கிறேன். உரிதாமென நினையும் பொருள் உண்டோ புவி மீதே, பெரிதாகவே பலவற்றையும் பேணி துயர்படுவீர். அரித்ராநதி அலைபாடிட அன்னப்படை அகவும், மருந்தோங்கிடும் மன்னார்குடி மல்லி பதம் சேர்வீர். காமந்தனை வென்றான் என கைகூப்பி தொழுவார், ஏமம் தரும் இவன் ஆகமம் என்றே தலை கொள்வார். சேமம் தரும் சோலாமுகி ஜனதந்திரன் அடிசேர், மாமந்திர மன்னார்குடி மல்லி பதம் சேர்மீன் என புரவல கவிஞர் ஜம்புகுமாரன் ஐயா அவர்கள் பாடி தொழுத ஸ்ரீ மல்லிநாத பகவான் அவர்களை வணங்கி பாதம் தொட்டு இந்த அற உரையினை ஆரம்பிக்கிறேன். வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு சில ஊர்களின் நிகழ்வுகளில் முன்னோடியாக திகழ்வது இந்த மன்னார்குடி நகரம் என்பதில் யாருக்கும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில 10 நாள் 12 நாள் திருவிழாக்கள் நடப்பது, அதில் நாம் கலந்து கொள்வது, சிறப்பாக பகவானையும் மற்றும் நம் உறவினர்களையும் சந்தித்து பேசி பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது என்பது அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது இங்கே மன்னார்குடியில் இல்லை அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு, எனக்கு இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த எங்களது ஐயா மன்னார்குடி பத்மராஜ் அவர்களுக்கு என்னோட நன்றியினை உரிதாக்கிக் கொள்கிறேன். தலைப்பு நீலகேசியும் நிகழ்கால சமணமும். ஏன் நீலகேசி அப்படின்ற போதுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். நீலகேசினா யாரு, அது எந்த அளவுக்கு நமக்கு சமணத்தை பற்றி ஒரு உயர்வான சிந்தனையையும் ஒரு அற்புதமான மனநிலைமையும், இன்னைக்கு இருக்கிற சமணர்களுக்கு தேவையான மனநிலைமையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான காவியம் நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம் இன்னைக்கு தமிழ் எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தரல. அதனால நம்மளோட குழந்தைகளுக்கு தமிழை அட்லீஸ்ட் இந்த ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் மூலமாக தெரியப்படுத்தும் பொழுது காப்பியமும் சிறக்கும், சமணமும் செழிக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் தான் ஒரு பேரறிஞர் முனைவர் ஒருத்தர் சொன்னார், ஐம்பெரும் காப்பியம்னா என்ன, ஐஞ்சிறும் காப்பியம்னா என்ன. ஐம்பெரும் காப்பியம் அறம், பொருள், இன்பம், வீடு, இது 4த்தையும் பூர்த்தி செஞ்சா அது ஐம்பெரும் காப்பியம். வீடு பேற்ற பற்றியோ இல்லை எதனா ஒன்றத்தை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஐஞ்சிறும் காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு, இது 4 தான் நம்மளுக்கு முக்கியம். இதை சமணத்தை தவிர எந்த நூலும் சொல்லலை. இதில் முக்கியமானது ஐம்பெரும் காப்பியங்கள் 5, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் 5. இதில் 8 சமணர்கள் எழுதியது, 2 பௌத்தர்கள் எழுதியது, சைவமும் இல்லை வைணமும் இல்லை. இதில் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் 5மே சமணர்கள் இந்த தமிழுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் செய்த பெரும் 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 படைப்புகள். இதில் சமணம் திளைக்கிறன்னு எங்கேயுமே போடல. நீ நல்லா இருக்கணும், உன்னோட கொள்கைகள் நல்லா இருக்கணும், உன்னோட பிஹேவியர் நல்லா இருக்கணும், உன்னோட சிந்தனைகள் நல்லா இருக்கணும், எண்ணங்கள் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் தானாக செழிக்கும். இதுதான் இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களோட ஒரே ஒரு ஒற்றை வரி. அதை தான் நம்ம சமணத்தில் என்ன சொல்கிறோம், பொருளின் இயல்பே அறம். இன்றைக்கி நான் குந்தநாதன் பேசுகிறேன், நாளைக்கு ஸ்ரீதரண்ணன் வரப்போகிறாரு, நாளை மறுநாள் சுகந்திரி பத்ரபாக வரப்போகிறாங்க. அவங்கவுங்களுக்கான தனித்தன்மையில் அவங்கவுங்களுக்கான இம்பார்ட்டன்ஸில் அவங்கவுங்க பேச போகிறாங்க. ஸோ அந்தந்த இயல்போடு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் சமணத்தோட முதல் குறிக்கோள். என்கிட்ட நீங்கள் ஸ்ரீதரண்ணன் பேசுகிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது, எங்கள் 2 பேர்கிட்ட ஐயா பேசுகிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் ஒரு ஃபாதராக இருக்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தன் தாத்தாவாக போகிறேன், அதுக்கு மறுநாள் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் சமணம். நீங்கள் என்ன தான் கோயிலில் வரம் வாங்கினாலும், நோன்பு இருந்தாலும், இது இருந்தாலும், இந்த மாற்றங்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதே நம்முடைய முதல் குறிக்கோள். பொருளின் இயல்பே அறம். அதுதான் நம்ம ஜீவா சர்வ பந்த சம்பரா நிர்ஜரை மோஷா தத்துவம்னு சொல்லிடுறோம். 7 தத்துவங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை. அதில் வினை உயர்ப்பு, வினை இழப்பு, அதுக்கப்புறம் மோட்சம் போகிறோம் எல்லாமே. ஸோ
பொருளின் இயல்பே அறம், அதை புரிஞ்சு கொண்டால் இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்பது நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்பது தெரியும். முதல்ல நீலகேசியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிகழ்கால சமணம். ஜஸ்ட் இது ஒரு 15 நிமிஷம், அது ஒரு 15 நிமிஷம். நீலகேசி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 நூலை பற்றி நம்ம கம்பேர் பண்ணி, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கிக்கிறாங்களோ நம்ம அப்போ தான் கம்பேர் பண்ணி நம்ம, அவன் 42 இன்ச்சு டிவினா நம்ம 56 வாங்கினா தான் நம்மளுக்கு பெருமை. அதனால் நம்ம நீலகேசியோட பெருமை எப்படின்னு தெரியணும்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம புரிஞ்சுக்கணும். அது முதல்ல திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் 1330 குறள், 133 அதிகாரங்கள், அதுக்கப்புறம் இயல், அதுக்கப்புறம் பால் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. எதுவுமே பேசுறதுக்கு இப்போ டைம் இல்லை. அதனால இல்லறவியல் மட்டும் பேசுவோம். 20 இது இந்த 20 அதிகாரங்களும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில் அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம், பண்ணிதான் இருக்கிறோம். இல்லறவியலுக்கு முன்னாடி வரைக்கும் மாணவ பருவங்கள், எந்த பருவங்களாக இருந்தாலும், குழந்தை பருவங்களாக இருந்தாலும், குந்த ஆச்சாரியார் வந்து அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீ என்னி கல்யாணம் ஆகுறியோ அன்னைக்கு தான் நம்ம வச்சுவிடு, அது வரைக்கும் நின்னாவனா அன்னைக்கு. இல்வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் தான் உனக்கு வாழ்க்கைன்றதே ஆரம்பிக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே பார்ப்போமே, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எவ்வளோ அழகாக அந்த அதிகாரத்தை வசப்படுத்திருக்கிறார் திருக்குறள்னா. இல்வாழ்க்கை, கல்யாணம் ஆனவுடனே வாழ்க்கை துணை நலம், வாழ்க்கை துணை நலமானவுடனே மக்கட்பேர், மக்கட்பேர் வந்தவுடனே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அன்புடைமை விருந்தோம்பல். இந்த 5 முதல் அதிகாரங்கள். கல்யாணம் ஆகுது, பொண்டாட்டி புருஷனை நல்லா பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டி புருஷனை நல்லா பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அடுத்து மக்கட்பேர், நீ உங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களை கவனிக்கணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களை கவனிக்கணும், விருந்தோம்பல், அன்புடைமை. அடுத்து 2வது போகிறாரு, யாராக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் இணையவை குரல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. இந்த 5 அடுத்தது நீங்கள் போகிற இடத்துலையும் சரி, இல்லை உங்களுக்கு வந்த இடத்துலையும் சரி, 5த்தையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை அருமையாக சிறப்பாக அமையும். தென் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறார், பிறனில் விழையாமை. அதுதான் நம்ம எப்படின்னா சொல்லிட்டோம், மிக பொருள் விரும்பாமை, பிறனில் விழையாமைன்னு நம்மளோட 5 அணுவிரதங்களில். பொறையுடைமை இந்த சென்ஸ் பொறுமையாக இருங்க. அழுக்காராமை, யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. வெக்காமை, பிறர் பொருளை தனக்குன்னு தயவு செய்து எண்ணாதீங்க. 3வது புறங்குறாமை, யாரையும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி முதுகு பின்னாடி பேசாதீங்க. கடைசி 5 பயனில்லை சொல்லாமை, தேவையில்லாத யார்கிட்டையுமே பேசாதீங்க. தீவினை அச்சம், ஒப்புர வரிதல், ஈகை. இந்த 19 வாழ்நாளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 20வது புகழ் என்பது உங்களுக்கு தானே வந்து சேரும். ஸோ இந்த 20 அதிகாரம் தான் அந்த இல்லறவியலில் கொடுத்துருக்கிறார். ஸோ திருக்குறள் இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, பட் இன்னைக்கு நம்ம கையில் இல்லை. இது உலக பொதுமறை ஆயிடுச்சு. நம்மளும் வந்து ரொம்ப ரொம்ப தாராள மனசால கொடுத்துட்டோம் மற்றவங்களுக்கு. ஓகே, இது சமணத்தினோட நூல் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கோ, இல்லை நம்ம தம்பிங்க இது என்ன தாண்டா அப்படின்னு பேசுறதுக்கோ நம்மளுக்கு பலம் இல்லை இப்போதைக்கு. அதனால வந்து வீழ்ச்சி கிடையாது, இது ஒரு தாக்க நிலைமை. அடுத்தது 50 காப்பியங்கள்னு சொல்கிறோம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையா இது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேதமன்றே அப்படின்னு திருத்தக்க தேவர் அழகா பாடின பாட்டு சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் என்ன பண்ணுறோம், அவர் என்னப்பா சீவகன் ரொம்ப ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, மகாராஜாவாக பிறந்தார், அவங்க அப்பா போயிட்டாரு, அதுக்கப்புறமா காட்டில் வளர்ந்தார், 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணார், திருப்பி சண்டை போட்டார், திருப்பி வந்து அரசாட்சியை பிடிச்சாரு அப்படின்னு நம்ம பெருமையாக பேச. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சிவக சிந்தாமணி காமத்துக்கு ஆள்பட்ட ஒருத்தனோட இழப்பு. அவங்க அப்பா ஒரு பொண்டாட்டியால் காமத்தில் இழந்தார், பையன் 8 பொண்டாட்டி கட்டின்னு அதுக்கப்புறம் அதை மீட்டான். இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் ப்ராஸ்பெக்டிவ், எவ்ரி திங் இஸ் சிங்க். ஸோ சீவக சிந்தாமணின்ற ஒரு அருமையானது உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெருந்தலைவர் விழுக்கம் ஜீவகன் வகையா அவர்கள் அருமையாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் காந்தரவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அடுத்து குணமாலையை கல்யாணம் பண்ணுறாரு, பதுமையை கல்யாணம் பண்ணுறாரு, கேமசரி கல்யாணம் பண்ணுறாரு, திரும்பி வந்து கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சரி, லக்கணையார், 8 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. 8 பெண்கள் கூட அவர் வாழறது மேக்சிமம் 2 மாதம் தான். காமத்தில் துய்த்திருந்தால் ஜீவகன் தன் தந்தை சச்சந்தனை போல அரசாட்சி இழந்திருப்பார், ஆட்சி இழந்திருப்பார், பெருமை இழந்திருப்பார், புகழை இழந்திருப்பார். பட் ஜீவகன் மனசுக்குள்ள அந்த அளவுக்கு வைராகியமா இருக்கிறார். 8 பெண்களை கவரக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு, அறிவு இருக்கு, வீரம் இருக்கு, மதி இருக்கு, பல சாகசங்களுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அதனால் மயங்கிய 8 பெண்டீர் அவர் கல்யாணம் பண்றாங்க. 8 பேர் குடும்பம் 2 மாதம் 3 மாதம் குடும்பம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட கொள்கையிலே எங்க அப்பாவை சாவடிச்சுன்னா நான் சாவடிக்கணும், அந்த அரசாட்சியை பிடிக்கணும், நான் திரும்பி போய் உட்காரணுன்ற வெறியோடு இருக்கிறார். திரும்பவும் அதை செய்கிறார். இந்த 8 பெண்களை கடந்து சச்சந்தனை தேர்ந்த அந்த கட்டியங்காரன் மூலியமா அந்த தளபதியை வெல்றாரு, நாட்டை பிடிக்கிறாரு, 8 பெண்களை திரும்ப மணக்கிறாரு, அவங்க கூட வாழ்க்கை நடத்துறாரு. 8 பெண்டீரோடவும் முக்தி அடைகிறார்.
துறவரம் ஏற்று முக்தி அடைவதற்கான வழியை அடைகிறார். ஸோ திருக்குறள், சீவக சிந்தாமணி, ஒரு தனி மனிதன் இந்த 1330 குறளையும் தனக்கேற்ற தோல்வி, தனக்கேற்ற வரவு செலவு, துக்கம் சுகம் எந்த நேரத்திலையும் தன்னாலே கிரகிக்க முடியும். அந்த ஒரே ஒரு குறள் தன்னோட நிலைமையை மாற்றும், ஒரு தனி மனிதனை உயர்த்தும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குறள். ஒரே ஒரு அதிகாரம் தான் பணம்ன்ற வருது. இன்னைக்கு எல்லாருக்குமே பணம்ன்றது ஒரு கான்செப்ட், எல்லாருக்குமே முக்கியமானது ஒன்று. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். திருடாமல் வாங்கின காசில் உனக்கு அறமும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். அதனால் நீ பொருளை நேர்வழியில் சேர்த்துவேன் 4வது குறளில் சொல்கிறார். அவரே 9வது குறளில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். உன்னை தோக்கடிச்சவன, உன்னை துரோகிய, உன்னை ஏமாத்துறவனோட எதிரிய நீ வெல்லணும்னா அவனுக்கு கத்தியத்து சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, பணத்தில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டு. ஸோ 4வது குறளை நான் தோல்வியில் இருக்கும்போது எடுத்துக்க முடியாது. 9வது குறளை நான் ரொம்ப புகழின் உச்சியிலும் பொருளின் ஏற்றத்திலும் இருக்கும்போது எடுத்துக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் தனக்கு தேவையானதை அந்தந்த சமயத்தில் இந்த 1330 குறளையும் ஃபாலோ பண்ணான்னா அவனோட சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாரும் கிடையாது. இதை நான் சொல்லலை, உலக நாடுகள் முழுவதும் ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா திருக்குறளில் அட்லீஸ்ட் 2 குறளையோ இல்லை 2 அதிகாரத்தையோ ஃபாலோ பண்ணியிருப்போன்னு அர்த்தம். இல்லை நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம்னாலும் திருக்குறளை படிக்கும்போது நம்மளோட செல்ஃப், நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம வழிக்கு இருக்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக உணர்வோம். ஸோ திருக்குறள் ஒரு தனி மனித எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் கண்டிப்பாக ஒரு கண்ணாடி போல இருக்கும். சீவக சிந்தாமணி, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, என் குடும்பம் ஜெயிக்கணும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும், எங்கள் அப்பா விட்டு போன அதிகாரத்தை நான் பிடிக்கணும், எங்கள் அப்பா விட்டு போன பெருமையும் புகழையும் நான் சேர்க்கணும். ஸோ அடுத்தது ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன். பட் இங்கே நம்ம வரப்போகிற இடம் நீலகேசி. திருக்குறள், சீவக சிந்தாமணி, அடுத்த ஐஞ்சிறுகாப்பியம். நான் ஜெயிச்சிட்டேன், என் ஃபேமிலி ஜெயிச்சிச்சு, எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. பட் என் சமுதாயம் ஏன் ஜெயிக்கல? ஏன் நாங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறோம்? என்ன இல்லை எங்க சமணத்தில்? எங்க குறை இருக்கு சமணத்தில்? நல்லார் வணங்கப்படுவான், பிறப்பாதி 4 இல்லான், உயிர்கட்கு இடத்தீர்த்து உயிர் இன்பமாக்கும் சொல்லான், தர்ம சுடரான் எனும் தொன்மையினான், எல்லாம் உணர்ந்தான் அவனை இறையாக ஏத்தி அப்படின்னு நீலகேசி ஆரம்பிக்கிறாங்க. ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னென்னலாம் சாஸ்திரத்தில் இருக்கோ, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம சமஸ்கிருத சாஸ்திரங்களில் இருப்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துமே இந்த ஐஞ்சிறுகாப்பியங்களில் அருமையாக எளிமையாக அனைவரும் புரியும் வண்ணமாக இருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், அதுக்கப்புறம் மூடம் 3, அதுக்கப்புறம் 12 சிந்தனைகள், அதுக்கப்புறம் பதார்த்தம் 9, அப்புறம் 28 மூலகணம், அப்புறம் 24 தீர்த்தங்கரர்கள், அப்புறம் அவங்களோட பஞ்ச கல்யாணங்கள். இது அனைத்தையும் சிம்பிளாக அழகா எளிய தமிழில் கொடுத்துருக்கிறது தான் இது. ஏன் நீலகேசி நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இயலாமைன்னு சொல்லலாம், இல்லை ஏக்கம்னு சொல்லலாம், என்னோட கோல்னு சொல்லலாம். திருக்குறளை விட்டுட்டோம், சீவக சிந்தாமணி பற்றி ஆல்ரெடி பார்ஷலி இப்படி அப்படியும் பற்றின ஒரு எண்ண ஓட்டங்களோட மக்கள் மனதில் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஐஞ்சிறுகாப்பியத்தில் முதல் வாதத்திற்காக தர்க்கத்திற்காக இயற்றப்பட்ட நூல் நீலகேசி. இதையாவது நான் சமண நூல், இது தமிழில் வந்திருக்கின்ற ஒரு அருமையான சமண தத்துவங்களை தெளிவாக உரைக்கின்ற நூல் அப்படின்றத நம் சமுதாயத்தினர் அனைவரும் உணர வேண்டும். இதுதான் நம்மளோட ஒரே ஒரு கோல்னு வச்சுக்கலாம். ஒரு 5 குறள் மட்டும் இதில் சொல்கிறேன் சிம்பிளா. நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இது 3த்தை ஒரு 3 குறளில் 3 பாடலில் சொல்கிறாரு. அதான் ஐயா சொன்ன மாதிரி தான், ஒரு காட்டில் பாலாலயம் சுடுகாட்டில் அந்த முனிவர் இருக்கார். நீலகேசி பேய், வேந்திர தேவர்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறது, மதி சுருத அவதி, அதுக்கப்புறம் ஞானமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு மனப்பறை நியாயம் கண்டிப்பாக அந்த தேவர் குலத்தில் பிறந்ததுனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குலத்தில் பிறந்த அந்த வேந்திர தேவ பெண் என்பவள் இந்த முனிவரோட சாதுர் மாச தங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 6 மாதங்கள் நம்மளோட முனிவர்கள்லாம் ஒரு மழை பெய்கிற இடத்துல தாங்க, அதுதான் அந்த முனிவர் அங்கே தங்குறார், பாலாலயம். அதையும் நம்ம அப்பயே சொல்லியிருக்கிறோம். நிர்கந்த முனிவர் ஒரு பாலாலயத்தில் சுடுகாட்டில் சாதுர் மாத சங்கலுக்கு வராரு. எங்களுக்கு ஏன்டா டிஸ்டர்பன்ஸாக எங்கள் இடத்துக்கு உயிரெடுக்கிற,
நாங்கள் பாட்டு நிம்மதியாக சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கிறோம், இங்கே வந்து ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்றதுல ஆரம்பிக்குது இந்த தர்க்கம். அவரை பற்றி தெரிஞ்சிக்காம, அவரை பற்றி புரிஞ்சிக்காம இந்த லேடி நீலகேசி வந்து அவங்க வந்து அவருக்கு இடைஞ்சல்கள், அவரை எப்படியா அந்த காட்டை விட்டு தேர்த்திடணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க நடக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தர்ம உரை சுருக்கம், அதுக்கப்புறம் 9 சருக்கங்கள் இருக்குது. அந்த 9 சருக்கங்களில் மற்றவங்கள அவங்க எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க, எந்த அளவுக்கு இது பண்ணாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு பலம் இல்லை. அதனால் நம்ம என்ன வேணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தர்ம உரை சருக்கம் அப்படின்ற முனிவர் வந்து நீலகேசிக்கு ஒரு சில உரைகள், தர்ம உரைகள் கொடுக்குறாரு. அந்த அம்மா அதை வந்து ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. டிஃபெண்ட் புரியுதா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கும் தெரியும்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முதல்ல ஒரு 10-15 பாடல்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா தான் சொல்கிறார், ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூடம் 3, இதெல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, நீயும் பெரியவன் இல்லை, நானும் பெரியவன் இல்லை, நான் நீ ஆகலாம், நீ நானும் ஆகலாம். அதுதான் ஆண்டவன் சொன்னது. பகவான் உரைத்த அறம் அது மட்டும்தான். அதனால் நீ ட்ரை பண்ணு, உன்னால் கண்டிப்பாக இந்த வேந்திர குலத்திலிருந்து மனித குலத்துக்கு வர முடியும், மனித குலத்திலிருந்து திருப்பி தேவப்பிறவிக்கு போவ, தேவப்பிறவிலேருந்து திருப்பி மனித குலத்துக்கு வந்து முக்தி அடைவே அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். அதுக்கு என்ன பண்ண, முதல்ல அடிப்படை தத்துவம் 3 தான். பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை, அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்திவை, ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார், பேர்த்து பிடியுள் பிறவார் பெரிதின்பம் உற்றே. எல்லாருக்குமே நோய் இருக்குதுப்பா. அந்த நோயை தீர்க்கிறதுக்கு ஒரே மருந்து, அது முக்கூட்டு மருந்து, திரியோக மருந்து. அந்த திரியோக மருந்தை சாப்பிட்டவர்கள் மட்டும்தான் இந்த பிணியிலிருந்து அகல முடியும். அந்த பிணி என்பது என்னன்னா இந்த பிறவி சுழற்சி. இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நீ வெளியில் போகணும்னா இந்த முக்கூட்டு திரியோக மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் எந்த கேஸ்டானா இருங்க, எந்த அறத்தை ஒன்றாலும் ஃபாலோ பண்ணுங்க, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருங்க, இதில் எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லை. இந்த 3 இருந்தால்தான் முக்தி கிடைக்கும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, அந்த 3 என்னென்னு கேட்குறாங்க. முதல்ல நல் ஞானம், மான் ஒத்த நோக்கி மருந்து என்றவை 3 உள்ளும் ஞானத்தின் நன்மை நனி கேட்குவை ஆயினக்கால், ஊனத்தை அன்றி உயிர் ஆதிய உள்பொருட்கள் தானற்கு உணர்தல் அதுவாம் அதன் தத்துவமே. மான் ஒத்த நோக்கி, மான் போன்ற பார்வை கொண்டவளே நீலகேசி, பேயே எப்படி புகழார் பாருங்க. மான் ஒத்த நோக்கி, ஞானத்தின் நன்மை நனி கேட்குவேன், ஞானத்தில் இருக்கிற பெஸ்ட் திங், ஞானத்தை பற்றி நன்மை என்ன அப்படின்னு என்ன கேட்டினா, ஊனத்தை இன்றி உடம்பை தவிர உயிர் ஆதிய உள்பொருட்கள் தானற்கு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீ கவனிக்கணும். நான் சொல்கிறதுல உனக்கு டவுட்டே வரக்கூடாது. சமணத்தோட ஃபர்ஸ்ட் கான்செப்டே அதான், நம்பிக்கை. எந்த ஒரு அறத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ தானற்கு உணர்தல், எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை உணர வேண்டும், அதுவாம் இதன் தத்துவமே. ஃபர்ஸ்ட் நல்ஞான முஸ்டர். காட்சி இவைதாம் கடவுள் முதலாய மாட்சி அமைந்த பொருள் 8 மனது வைத்து மீட்சி இல்லாத இன்ப வெல்ல வேட்கை அதுவாம் தெளிவு என்றனர் வென்றவரே. உங்களுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, நம்ம தாத்தாக்கெல்லாம் முன்னாடி ஜெயிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னது காட்சி இவைதான் கடவுள் முதலாய, கடவுள் எல்லாம் சேர்ந்தது தான். மாட்சி அமைந்த பொருள் 8, நமக்கு 8 மூலகுணங்கள் இருக்கு, இல்லறத்தாருக்கு, அதே மாதிரி முனிவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மூலகுணங்கள் எல்லாத்தையுமே மீட்சி இல்லாத விரிந்தூந்திய, எந்த அளவுக்கு அதுல சந்தேகம் இல்லாம எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை இன்ப வெல்ல எவ்வளோ சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களோ அதுதான் நல் காட்சி அப்படின்னு நான் சொல்லலை, ஜெயிச்சுட்டு போனவங்க முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 3வதா நல்லொழுக்கம். போற்றல் செறிவே பொறையாதிய நல்லுருவம், ஏற்ற நினைப்போடு இருசார் விழுத்தவமும், ஆற்றல் பரிசை முதலாகிய வண்ணமெல்லாம் மாற்றம் அறுக்கும் ஒழுக்கத்தின் மாட்சியாமே. நற்காட்சியும் நல்ஞானத்தையும் யார் ஒருத்தர் நம்பிக்கையோடனும் படிப்பது மட்டுமல்லாமல் தன்னோட ஒவ்வொரு விஷயத்திலும், செயல்பாட்டிலும், எண்ணங்களிலும், மனம் சொல் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துலேயும் ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னா அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் மறுக்கும் ஒழுக்கத்தின் மாட்சியாமே. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒழுக்கம் இந்த உலகத்திலே எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நாளாக தான் சொல்றாரு. யோகம் இவற்றை உடன் உண்ட உயிர்கள் எல்லாமாக
விசும்பினவர் தம்மோடு மன்னருமாய் போக இன்பம் பொருந்தாவினை புல்லல் இன்றி ஏக இன்பம் இயந்தால் இழவில்லை நல்லாய். இதை மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போக இன்பம், இந்த உலகத்தில் என்னென்னலாம் சுகம்னு நினைக்கிறோமோ, இந்த உலகத்தில் என்னென்னலாம் காமமாகட்டும் போதை வஸ்துக்களாகட்டும் என்னெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணினா தானா நீ பாட்டுன்னு போச்சு. அந்த முக்தி பாதைக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், என்ட்ரன்ஸ் நீட் மாதிரி இந்த மூணுத்தையும் நீ பண்ணு. அது கூட சேர்ந்து இந்த காமம் போதை வஸ்துக்கள் இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணு. இது எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்க முடியும். இதே தான் ஸ்ரீபுராணத்துலேயும் அவர் அதான் சொல்கிறாரு. ஓகே, எல்லா சாஸ்திரங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வடமொழி சாஸ்திரங்கள்லையும் இதுதான் சொல்கிறார். என்னது, ஆணவத்தை அழி, இந்த விரதம் சமிதி கதி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிராஸ் பண்ணு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரருக்கு வந்து 6 மாதம் சமணத்தில் கேட்கல. ஏன்னா கௌதம கணதரர் இல்லை. ஏன்னா கணதரர்கள் இருந்தால்தான் அவங்க பேசுகிற திவ்ய துணி என்பது மற்ற ஜீவன்களுக்கு, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற தேவர்களுக்கு, ஜீவன்களுக்கு, இலங்குகளுக்கு, ஓர் உயிர் ஈருயிர் தாவர உயிர் எல்லாருக்கும் போய் சேரும். அந்த கௌதம கணதரர் இல்லை. கௌதம கணதரர் இல்லைன்ன உடனே இந்திரன் தான் அதை ஏற்பாடு பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, யார் இந்த கௌதம நம்மளுக்குன்னா அவரோட மதி ஸ்ருதி அவதி மனப்பரிஞானம், எதிர்க்கிறவங்களோட மனசை புரிஞ்சுக்கிற ஞானம் இந்திரனுக்கு வந்தார். ஆஹா, இது வந்து கௌதம கணதரர் தான் இதுக்கு முக்கியமான ஆள், கரெக்டான ஆள். அவர் ஒரு பிராமணர், அவர் மெத்த படித்தவர். அவர்கிட்ட போய் நம்ம எப்படி சமணத்தில் வந்து இவருக்கு சமசரணத்தில் உட்கார வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். திரைகால்யம் திரவிய ஷட்கம் நவபத சகிதம் ஜி வஷட் காய லேச்சியாக பஞ்சான்ய சாஸ்திகாயா பிரத சமிதி கதி ஞான சாரித்ரோபேதாக. ஞான சாரித்திரம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லொழுக்கம். ஞான சாரித்ரோபேதாக இத்தியேதன் மோக்ஷ மூலம் திரிபுவன மகிதைக பிராக்தமர் ஹத் பிரீசை பிரத்யேதி சதாதி ஸ்பூ சதிச மதி மான்யக சா வை சுத்த திருஷ்டி. யார் இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு தூய உள்ளத்தோடு இருக்கானோ அவன் தான் இந்த கௌதம கணதரராக வர முடியும்னு சொல்லிட்டு போய் இந்திரன் வந்து இவர்கிட்ட சொல்கிறார். அப்பயே முடிஞ்சு போச்சு இவருக்கு. என்ன முதல் வார்த்தை புரியுது, திரைக்காலையும் புரியுது, மூலகம், திரவிய ஷட்கம் புரியுது, மூலோகம், எல்லாம் என்ன ஏதோ 3 அறங்கள் முக்காலம் எல்லாம் ஒவ்வொரு விரத சமிதி. சமிதின்றது சமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. சமிதி குப்தி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். விரத சமிதி கதி 4 கதிகள். மற்ற அறத்தில் 4 கதிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சரிவா நம்மளும் நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது, ஆனால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நேராக சமோசரணத்துக்கு வராரு. அங்கே இருக்கிற மானசம்பத்தை பார்த்தோன்னா அவரோட ஆணவங்கள்லாம் ஃபுல்லாக இறங்கி போகுது. அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. திவ்ய துணி எல்லா ஜீவன்களுக்கும் கிடைக்குது. அது மூலிமா அவர் கூட சேர்ந்த ஒரு கணதரர்கள் முக்கியமானவங்களா சமணத்தை பின்பற்றி அவங்களோட ஆரத்தை தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ என்னென்னலாம் வடமொழி சாஸ்திரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக 1200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழில் அழகாக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. செஞ்சவன் மேலே தப்பு இல்லை, அதை காப்பாற்றி கொடுத்தவன் மேலே தப்பு இல்லை. பட் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எனக்கு என்ன அநேகாந்த பாடசாலை ஐயா சொன்ன மாதிரி தான் எனக்கு குழந்தைங்கிட்ட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ அப்படின்னா பக்தாமர பிரணத மௌலி மணி பிரதானம் உத்தியோதகம் தலித பாவதம் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக சொல்கிற குழந்தை ஒன்று இருக்கும். அகர முதல எழுத்தல்லாம்னு ஒரு அழகாக தமிழ் பேசுகிற குழந்தை ஒன்று இருக்கும். எதுவுமே வேணாம், தர்சனம் தேவசிய தர்சனம் பாவநாசனம் அப்படின்னு பேசுகிற குழந்தைகளை எந்தெந்த குழந்தைகளுக்கு எப்படி போய் சேரணுன்றது ஒரு பாயிண்ட்டோ, அதே மாதிரி இந்த 5 காப்பியங்களை இன்னைக்கு 50 வயசாக இருந்தோம்னா அடுத்த 2 வருஷத்தில் முடிச்சிடலாம். இன்னைக்கு 70 வயசாக இருந்தால் அடுத்த ஒரே வருஷத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா வேலை கம்மி. 50 வயசில் இருக்கவங்க மற்ற வேலைங்களை பார்ப்பாங்க. ஸோ 5 காப்பியங்களில் குறிப்பாக நீலகேசி, இப்போ நாம் நீலகேசி படித்தோன்னா நாளைக்கு காலையில் யாரும் கத்தியத்தின்னு போய் சண்டை போட போகிறதில்ல யாரு கூட. ஓகே, நம்ம அறத்தை எவ்வளோ எளிய தமிழில் அழகாக அற்புதமாக எல்லாருக்கும் புரியும் வண்ணம் அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு 1924 வருஷம் ஒருத்தர் ஐஏஎஸ் படிப்புக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு இல்லைங்க ஐயா, ஐஏஎஸ் படிப்புக்கு ஈக்குவலான ஒருத்தர் படிப்பில் இருக்கிறவர் ஆங்கிலத்தில் மொழி பேசி சென்ட் பண்ணியிருக்கிறார்.
அதுக்கு அடுத்து 1939 1954 அப்பாதுரை அவர்கள் நான் ஜெயின் அதை தமிழை மொழிபெயர்த்து நம்மளுக்காக வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வங்காரம் அப்பாண்டே ஐயா அவர்கள் அழகா நம்மளுக்கு புரியுற மாதிரி, அதாவது 1960 கூட கொஞ்சம் டஃப்பான தமிழா இருந்திருக்கலாம். இப்போ நம்ம 2011 வந்து நம்ம புள்ளிங்க தமிழ்ல ஓகே, அதுக்கு நம்மளுக்கு புரியுற மாதிரி அழகான ஒரு புத்தகமா வடிவமைச்சிருக்கிறாங்க வர்த்தமானன் பதிப்பு. இதே மாதிரி தான் சூளாமணி இருக்கு, யசோதர காவியம், உதயனகுமார காரியம், நாகராங்கம். மணியுர நற்கந்த மலிந்த முக்குடை இளங்க அணிமலர் பிண்டியின் கீழ் அமர்ந்த நே மீசர் பாதம் பணியவே வாணி பாதம் பண்ணவும் தமக்கும் எந்தம் இணைகரன் சிரசிற் கூப்பி இயல்புற தொழுது மன்றே. இதை விட ஒரு இறை வணக்கம் என்ன ஒன்று நம்மளுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? நமோ அரகந்தானோ, நமோ சித்தானோ, நமோ ஆயிரம், நமோ ஓஜானோ, நமோ லோய சவ்வ சாகுனம். 9 முறை சொன்னா அவங்க ஸ்ராவகர், 108 முறை சொன்னா அவங்க பவ்ய ஜீவன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அதானே அப்படின்ற ஒரு, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, நம்மளோட கெப்பாசிட்டியை நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா ஐயோ அதெல்லாம் ஹிந்தியில் இருக்கும், அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும், அதெல்லாம் படித்தவங்க படிக்க வேண்டியது கிடையவே கிடையாது. எந்த இடத்துல அணிமலர் பிண்டின்னு இருக்குதோ அது நம்ம புக்கு, முக்குடை கீழ் அமர்ந்தன்னு இருக்கா அது நம்ம புக்கு. நம்மளால யாரோ நம்ம தாத்தா கொழு தாத்தா யாரோ எழுதிட்டு போய்கிறாங்க. எங்க அனந்த குணக்கடல்னு இருக்குன்னாலே நம்ம தான். இது தெரியாம யாருனா ஒருத்தர் விளக்க உரை கொடுக்கணும், யாருனா ஒருத்தர் சொல்லித்தரணும், யாருனா ஒருத்தர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாருமே இந்த இயந்திர உலகத்துல எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருமே பிஸி. ரீல்ஸ் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், அதுக்கப்புறமா வந்து வீடியோ கால் பார்க்கணும், எல்லாருமே பிஸி இன்க்ளூடிங் மீ. நான் யாருமே, நம்ம எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் நமக்கும் டைம் இருக்குது. அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பாட்டு, இல்லை வாரத்துக்கு ஒரே ஒரு பாட்டாவது நம்மளால் படிக்க முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நடக்கிற அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் மொழியை வச்சு தான். இதை மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் போயிடுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் சொந்தக்காரன் நான் 10 புக்கு எழுதணும், நான் இது எல்லாத்தையும் கம்முன்னு பார்த்துக்கிட்டு எனக்கு மொழியும் முக்கியம் இல்லை, எனக்கு இனமும் முக்கியம் இல்லைன்னு வாழறது நல்லதுங்களா? எனக்கு என் மொழி முக்கியம். என் 2000 வருடங்களுக்கு முன்னாடி சமணர்கள் தமிழை வளர்த்தாங்க. இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு சமணத்தை வளர்க்க போவது தமிழ், சமணத்தை செழிக்க வைக்க போவது தமிழ். அதுக்கு நம்ம போய் யாரு கூட சண்டை போடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம தமிழ் புக்கை படித்தா போதும், நம்மளோட வாழ்க்கையை பார்த்தா போதும், நம்மளோட இறை வணக்கத்தை ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் சொல்லி கொடுத்தா போதும். இனிமேல் வரப்போகிற இதில் யாருக்குமே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷுக்கு அப்புறம் 3 மொழி கொள்கை 4 மொழி கொள்கைலாம் நமக்கு தெரியல, வரப்போகிற ஜெனரேஷன், அதாவது அவங்களோட தலையெழுத்து. இருந்தாலும் இந்த நீலகேசி என்பது சமண நூல் என்பதை இன்று முதல் நம்ம பிரபலப்படுத்தினாலே நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த தமிழ் லாங்குவேஜ் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட். இன்னைக்கு யசோதர காவியத்தை பற்றி நம்ம ஒரு 4 பேர் எடுப்போம். ஏன்னா நமக்கு திருக்குறளை பற்றி எல்லாரும் படிச்சுட்டான், புரியுதுங்களா இல்லையா? நம்ம போய் ஒரு 10 குறள் சொன்னால் அவன் உடனே நம்மளை 10 குறள் சொல்லி இது நாங்களும் பார்த்தோம், இது எங்களுது அப்படின்னு அவன் சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. ஏன்னா யாருக்கிட்டையுமே ப்ரூஃப் இல்லை, டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இல்லை. குந்த ஆச்சாரருக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்பாங்க. திருவுள்ள நாயனார்னு இருக்காரு, அவர் நயினாரா? அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர்னு சொல்லலாம். கண்டிப்பாக உரிமை இருக்கு, நான் யாருமே மறுப்பு சொல்லலை, கண்டிப்பாக எல்லாருக்குமே உரிமை இருக்கு. பட் எங்கே போய் பார்த்தாலும் முதல் பாட்டே என் பாட்டு. ஓகே, அதை விட இந்த அம்மா எவ்வளோ 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன ஒரு கட்ஸ், கான்ஃபிடென்ஸு, அதை விட என்ன சொல்லுவாங்க, அந்த அறத்து மேலே இருக்கிற பற்றுனால நான் யாரை ஒன்றாலும் எப்படி வேணாலும் முறைப்பேன். எனக்கு தேவை என் அறம். என் அறத்தை குற்றம் சொல்பவர் யாராக இருந்தாலும் அவரை நான் உண்டிலன்னு பார்த்துருவேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு இதுதான் அவர் சொல்கிறாரு. ஏன் நீலகேசி இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக ஆகுறாங்க? ஊன் தின்றல் இழுக்கெண்ணான், உயிரினையும் உளதெண்ணான், நோன்றலையும் நோன்பெண்ணான், கேட்குவரை கணிகையரே போல் இருந்து, கேட்குவை கணிகையரே போல் இருந்து பொதியலுக்கும் புத்தன் தன் தன்னெறியை யான் சென்று அக்தடிப்பேன் அறக்கர்மம் இதுவே என்றால். அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவங்க 2 பேர். ஏன்னா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும்
அப்போ வைணவம் இல்லை, சைவம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒன்லி பௌத்தம் ஆஸ் ஈக்குவல் டு சமணம். இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றது அவங்கவுங்களோட செய்யுளும் அவங்கவுங்களோட பாடல்களும் அவங்கவுங்களோட மொழி திறமையும் அறத்தினோட பேசிக்ஸ் கோட்பாடுகள் கொள்கைகள் தான் முடிவு பண்ணியிருக்குது. ஒருத்தரோட தலைவர் இன்னைக்கு நம்ம யாரும் அந்த மாதிரி ஈஸியாக பேசிட முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஊன் தின்றல் இழுக்கண்ணான். புத்தர் நம்ம கூட சமணத்திற்குடைய அழகான கொள்கைகளோட வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சாவச்சி சமையல் பண்ணி கொடுத்தா நான் கறி சாப்பிட்லாம், எனக்கு பாவம் கிடையாது. வெட்டினவனுக்கு பாவம், சமைச்சவனுக்கு பாவம்ட்டார். ஊன் தின்றல் இழுக்கண்ணான். கறி சாப்பிட்றது, மாமிசம் புலால் சாப்பிட்றது இழுக்கு இல்லைன்னு சொல்றியே, நீ ஒரு தலைவன் தானே. அடுத்தது உயிரினையும் உளதென்னான். அவங்களோட கொள்கைகளில் உயிர் இல்லை. அவர் சொல்கிற 5 வேற: உழவு, உறப்பு, அறிவோடு, குறி செய்கை. இந்த 5 தான் அவர் இது பண்ணுறார். உயிரை அவர் ஒரு பொருட்டாகவே இது பண்ணல. நம்மளோட முதல் தத்துவம் ஜீவாசிரம பந்த உயிர், உயிர் அல்லவை, அதாவது புத்கலம், அதுக்கப்புறம் தான் தன்மம் அதன்மம் போகுது. உயிரினையும் உளதென்னான், நோன்றலையும் நோன்பெண்ணான். நோன்றல் நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, இது அனைத்தையுமே நோன்பெண்ணான். நோக்குடைய கணிகையரே போல் இருந்து, அதாவது வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்ற, இல்லை இந்த மைக் கொடுத்துருமா, நோக்குடைய கணிகையரே போல் இருந்து. ஒரு ஜினாலயத்தில் சொல்லக்கூடாத வார்த்தை தான். நோக்குடைய கணிகையரே அப்படின்றதுக்கு என்னன்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கின்னு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற விலை மாதர் இல்லை. நோக்குடைய கணிகையரே போல் இருந்து அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த காலத்தில் 1100 வருடங்கள் முன்னாடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். என்னோட அறத்தை பற்றி நீ தப்பா சொல்லியிருக்கிற. ஊன் தின்றல் என்பது இங்கு தாவர திசை, ஒரு அறிவு உயிரியே நாங்கள் மதிக்கிறவங்கடா அப்படின்னு புத்தனோட பேரையும் அதில் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஊன் தின்றல் இழுக்கென்றான், உயிரினையும் உளதென்றான், நோன்றலையும் நோம்பென்றான். நோக்குடைய கணிகையரை போல் இருந்து பொதியளக்கும் புத்தன் தன் புன் நெறியை, உன்னோட அற நெறியை யான் சென்று அடிப்பேன், நான் அங்கே அடிக்கிறேன்டா உன்னை அப்படின்ற அளவுக்கு வீராவசமா பேசுறாங்க அந்த முனிவர்கிட்ட. அடுத்தது இது ஒரு 2-3 இது மட்டும்தான். ஏன் குண்டலகேசி அவங்க செலக்ட் பண்றாங்க? அவங்களோட அந்த அவதி ஞானம் அப்படின்றது, மதி சுருத அவதி அப்படின்றது அந்த வேந்திர தேவர்களுக்கு. மடுத்த தனது மண்டலத்தின் நோக்குவால் மடுத்த தனது அவதியால் கண்டனல் தான் காம்பலி காவலன் கடைமுகத்தார் தண்டழைய பொழி நாவல் சாகை நட்டு உரைபரா குண்டலகேசி பெயரையே குறியாகவே கொண்டாள். அவங்களுக்கு இந்த புத்தனோட நெறிய பரப்புறவங்கள முக்கியமானவங்க யார்? முதல்ல குண்டலகேசி, அப்புறம் அரக்கச்சந்திரன், அப்புறம் மெக்கல்லன், கடைசியாக புத்தன். அதுக்கப்புறம் யார்? ஆசியவகன், வைசைடிகன், வைமானிகன். அவங்க லைனாக அந்த 9 பேர் இது பண்ணுறாங்க. இந்த கருத்துக்களை தான் அவங்க ஒவ்வொரு மோதலுக்கும் யூஸ் பண்ணுறாங்களே தவிர எங்கே ஒரு இடத்துலையும் தனி மனித தாக்குதல் என்பதே கிடையாது. உன்னோட கருத்துக்கள், உன்னோட கொள்கைகள் என்பது தவறு, என்னோட கொள்கைகள் என்பது கண்டிப்பாக எல்லாராலையும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்றத அவங்க இது பண்றாங்க. முந்துரைத்தான் முன்னூலும் அந்நூலின் முடிப்பொருள்தான் ஐந்துரைப்பில் உருவு உழப்பு அறிவோடு குறி செய்கை சிந்தனை கண் செலவோடு வரவுமே நிலையல்ல தந்துரைப்பின் எரிநுதி போல் தாம் கேடு நிகழ்வென்றால். நீ சொன்ன நூல், நீங்க சொல்லியிருக்கிற இந்த கோட்பாடுகள் ஊன் தின்றல் இழுக்கு இல்லை, யாருன்னா சாவடிச்சது, நம்ம சாப்பிட்டா புண்ணியம்தான், அதனால இந்த அறம் எல்லாம் கண்டிப்பாக பொய் அறம் அப்படின்றத அவங்க கிளீனா ஒவ்வொரு லைனுக்கும் குண்டலகேசி கிட்ட வாதம் செய்து குண்டலகேசியை கடைசியாக ஒத்துக்கொள்ள வைக்கிறார். ஒத்துக்கொள்ள வைக்கல, குண்டலகேசி இதுவரை செய்த தவறுகளை தண்டித்து அதிலிருந்து திருந்தி சமண அறத்திற்கு இனிமேலாவது வாழ்ந்து உன்னோட மீதி காலத்தை நல்வழிப்படுத்திக்கோ அப்படின்ற அட்வைஸையும் பண்றாரு. ஸோ இந்த திருக்குறள் ஆகட்டும், சீவக சிந்தாமணி ஆகட்டும்,
எந்த ஒரு இடத்துலையும் நான் எதுவும் இது பெருசு அது பெருசுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் அந்த அளவுக்கு படித்தவனும் இல்லை. பட் ஆனால் நீலகேசி அப்படின்றதுல ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்கால சமணத்துக்கு வரும்பொழுது 2 விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மனசில் இருக்கிறது. ஒன்று, சமணம் சுருங்கி போச்சு. தெருக்கு 4 பேர் இருக்கணும், ஊருக்கு 10 பேர் இருக்கும். சமணர்கள்கிட்ட ஒத்துமை இல்லை. இப்போதான் ஐயா கிட்ட கூட பேசியிருந்தேன். அம்மனை கும்பிட்றவங்க ஒரு குரூப், அம்மனை கும்பிடாதவங்க, இந்த மடம் அந்த மடம், இது அது இருக்கிற 50 பேரில் 500 பிரிவுகள். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அறம் செழிக்காது. வேலை செய்யுது. நம்ம அறத்துக்காக வாழறோம், அறத்துக்காக பிறந்திருக்கிறோம், அறத்துக்காக செழிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை நம்ம செய்கிறோம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்மளோட அடிப்படை கருத்துக்களை இன்னைக்கு உலகமே ஏற்று வியந்து பாராட்டுது. அது நமக்கு தெரியல. நம்மளோட அடிப்படை கருத்து என்ன? அகிம்சை. அகிம்சைன்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா இனி இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடையாது. அது நம்மளுக்கு புரியலை. ப்ளீஸ் மை டியர் ஜென்டில்மேன், நீங்கள் உங்களோட, நானும் அந்த மாதிரி காலேஜில் படித்தவங்க தான். நானும் வேலை செய்கிற இடத்துல மாற்று கருத்தார்கள், மாற்று அறத்தார்கள் அவங்கள உயர்ந்த சிந்தனையோடவும் நம்மளை ஒரு தாழ்மையான சிந்தனையோடவும் செய்வாங்க. நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்களோட நேரம் அந்த மாதிரி. ஒன்று புரிஞ்சுங்க, இன்றைக்கி நம்ம வசிக்கிற தெருக்களில் ஒரு 10 வீடு சமணர்கள் இருக்கலாம், இல்லை ஒரே வீடு சமணர் இருக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணி கொண்டது நம்மளோட கட்டுப்பாடுகளையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையுமே தவிர அவங்களோட இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட ஆடம்பரம், அவங்களோட படாடோபம் கிடையாது. நம்பர் 2, ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு கார் இருக்குது. என்ன, நான் ஆடி கார் வச்சுருக்கேன், BMW வச்சுருக்கேன், மாருதி கார் வச்சுங்களோட போய் நான் கம்பேர் பண்ண முடியுமா? ஏன்னா என்னோட அறம் என்பதும் என்னோட கட்டுப்பாடு கோட்பாடுகள் என்பதும் உயர்ந்தது. அதற்கான மெயின்டெனன்ஸ், அதற்கான சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்த லெவலில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ அவங்க வீட்டில் இந்த கார் 3 கார் இருக்குது 2 கார் இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை. அடுத்து நிகழ்கால சமணத்தில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, தமிழை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பேரும் புகழும் நம்மளோட அறத்தினோட சிறப்பும் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்லப்படும். இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நான் கருதுறேன். இது நடக்குமா நடக்காதான்றது நம்மளோட பிற்காலத்தை பொறுத்து தான் இருக்குது. பட் தமிழை உயர்த்தி பிடிக்கும்போது கண்டிப்பாக சமணமும் செழிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2வது, யாரெல்லாம் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, ஐயோ சமணத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ், இவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ். 100 வருடங்கள் முன்னாடியும் 200 வருடங்கள் முன்னாடியும் இதே போல சமணத்தை வளர்த்தவர்கள் கண்டிப்பாக நன்றாகவே வளர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற சயின்டிஃபிக் மெட்டீரியல்ஸ் லைக் இந்த யூடியூப், லைக் இந்த ஃபேஸ்புக்கு, ஜூம், இதில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் என்பது தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம், நம்மளோட குழந்தைகள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒருவேளை நம்மளோட பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்களா, அட்லீஸ்ட் என்னோட டார்கெட் என்பது இந்த 5ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிற பசங்க தான். இந்த 12ஆவதுக்கு மேலே நம்ம பேசி யாரும் கேட்க மாட்டாங்க. 5ஆவதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இந்த 5ஆவதுலேருந்து இந்த 7 வருஷம் 8 வருஷம் வாயிலாக ஒரு நல்லறியையும் ஒரு நல்லொழுக்கத்தையும் நம்மளால உண்டு பண்ண முடியும். அதற்கு இந்த தமிழ் சமண நூல்கள் என்பது ஒரு பெரிய பெரிய பங்கினை ஆற்றும். ஒரு வயர்ல பட்டா போயிடுது. பின்னில் அதனால உருவிடுது. பின்னு போடல சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ் நூல்கள்லேருந்து நம்ம இன்னொன்று ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு அறத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவமாகட்டும், ஒரு பௌத்தம், வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கான ஒரு புத்தகம் என்பது, ஒரு நீதி நூல் என்பது உங்களோட குரான், பைபிள் அப்படின்றது. நமக்கு தான் இதில் பல குழப்பங்கள். நம்மளோட நீதி நூல் எது அப்படின்னு ஸ்ரீபுராணம், மகாபுராணம், ஓகே, நம்மளுக்குள்ளே 1008 குழப்பங்கள். நான் உண்மையிலே சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசல, நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் அதுக்காக நான் யாரு கூட வாதம் பண்ணுறதுக்காக சொல்லலை. என்ன கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் நூல்கள் தான் நம்மளோட நீதி நூல்கள். இதை நம்மளோட மாணவ சமுதாயங்கள், நம்மளோட இளைஞர் சமுதாயங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே, தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட பாதி பர்டன் இன்னைக்கு இருக்கிற சமுதாய சிக்கல்கள், சூழல்கள், பின்னணிகள்லேருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கணும். எல்லாரும் பஞ்ச கல்யாணம் போங்க, எல்லாருமே என்ன நம்மளால் முடிஞ்ச தானத்தை செய்யுங்க, எல்லாரும் நம்மளால்
தமிழ் நூல்கள் வாசிக்கிட்டோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, என்னோட இது இது எனக்கு தெரியாது, நான் நேரில் பார்த்ததில்ல. ஒரு 100 வருடங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப நிகழ்ச்சிகள் அனைத்திலையுமே தமிழ் நூல்கள் என்பது தானமாக அளிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த இதுவே இல்லை. டிஜே வைக்கிறோம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கொலீக்ஸ் கேட்டாங்கன்னு. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரீ ஃபோட்டோ ஷூட், போஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்குது. மண்டபத்துலேயே எல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சங்கு சதனம், உஸ்வானம் எல்லாம் நடக்குது. பட் ஆனால் யாருமே இந்த தமிழ் புத்தகங்கள் என்பதை, தானம் என்பதை நம்ம அப்படியே மறந்துட்டோம். இது ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க. டு பி ஃப்ராங்க், பெரிய செலவுலாம் இல்லை. நம்மளால் முடிஞ்சால் ஒரு 10 இறை வணக்கத்தை போட்டு 5 ஐஞ்சிருங்காப்பியம், 3 ஐம்பெருங்காப்பியம், திருக்குறள், மேருமந்திர புராணம், ஸ்ரீபுராணம், இதில் இருக்கிற அந்த 11 12 இறை வணக்கத்தை மட்டும் போட்டு ஒரு 5 பக்கம் இருக்கிற புக்காகவும் தரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா திருக்குறள் எல்லாரும் அறிஞ்சது, இனிமேல் ஐஞ்சிருங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், எதனா ஒரு சருக்கத்தை மட்டுமாவது கொடுக்கலாம். ஒரு தர்ம உரை சருக்கம், இல்லைனா குண்டலகேசி சருக்கம், இல்லைனா ஒரு அர்க்கச்சந்திர சருக்கம், உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சது. பட் ஆனால் என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் இதில் என்னன்னா, இனிமேல் நம்மளோட சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக இந்த தமிழ் நூல் அப்படின்றத அச்சிட்டு தரணும். அது தமிழர்கள் மட்டுமல்லாது தமிழ் சமுதாயத்தை அனைவரையும் போய் சேர வேண்டும் என்பது என்னோட ஒரு ரெக்வஸ்டாக இது பண்ணுறோம். மழலைய தூரம் இன்னைக்கு இருக்கிற எதிர்காலம் பசங்க கிட்ட தான் இருக்குது. அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம மட்டும் 6 மணி வரைக்கும் இருக்கிறதும், நம்ம அணுவிரதங்கள் கல்லாமை, கொல்லாமை, களவாமை, மிகுபொருள் விரும்பாமை, யாரும் அணுவிரதெல்லாம் இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலை. என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. பட் எந்த அளவுக்கு அதில் 1%, 2%, 5%, 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்றதுல எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் இது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற டேக் ஹோம் மெசேஜ் எனக்கு என்னோட லைன்ல அது கண்டிப்பா இருக்கும். டேக் ஹோம் மெசேஜ் என்பது, என் இனிய சமண சொந்தங்களே, இறை வணக்கத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். இந்த 10 பாட்டில் இருக்கிற இறை வணக்கத்தை, அப்படி இல்லையா எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோவோட விளக்கத்தோடு உங்களுக்கு அனுப்புகிறேன். எந்த இல்லை, எனக்கு தானமாக கொடுத்தவர் இந்த வர்த்தமான் பதிப்பகம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க புக்குலேருந்து நான் வந்து, ஏன்னா நான் எழுதி கொடுத்தது கண்டிப்பாக தவறாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி டாக்குமெண்டட்டில் புதுசாக அழகாக இருக்கிறத உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இறை வணக்கங்களை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயுது தண்ணின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்த்து மன்றே. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இது ஒரு 10 வயசு பையன் அந்த குழந்தை பண்ண எவ்வளோ அழகாக இருக்கும். இது இன்னும் மியூசிக்கோட பண்ண எவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் நம்மளோட வேண்டுதல். இதே மாதிரி ஒவ்வொரு இறை வணக்கத்தையும் பொருளை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற டேக் ஹோம் மெசேஜ். நீங்கள் இறை வணக்கத்தை படித்து நம்மளோட பேசிக்ஸை அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே சமணத்தின் மீது உங்களுக்கு தானாக ஒரு ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கும் அதில் ஒரு ஈர்ப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்குங்க. நல்லதை சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. நீங்கள் மிஞ்சி நீங்கள் ஜினாலயத்துக்கே போனால் கூட என்ன சொல்ல முடியும்? சாமியார் வந்திருக்கிறாரு, இதை படி அதை படி, இவரை பாரு, அவரை நமஸ்காரம் பண்ணு, இதை பண்ண. நம்ம சாமியார் என்ன சொல்கிறாங்க? உடனே 6 மணி மேலே சாப்பிடாதன்னுறாங்க. நம்மளே சாப்பிட்றதே இதுவாக இருக்குது. அவங்களோட சக்தியை பொறுத்தது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்ட நீங்கள் வந்து வெங்காயத்தை விட்டுரு, வெள்ளைப்பூண்டு விட்டுரு, உருளைக்கிழங்கு பொருளை விட்டுரு அப்படின்னு ஒன்று, உருளைக்கிழங்கு பொருளை விட்டால் நான் அதை சாப்பிட்றது அதோட அவ்வளோதான். நம்ம டைவர்ஸ். இதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்போ இவங்க வீட்டுக்கே வர, உண்மையிலே எங்கள் ஒய்ஃபோட அக்கா பசங்களாம் என்னை பார்த்தாலே பயப்படுது. ஐயோ இந்த ஆள் வேற இந்த பாட்டு பாடணும் அவ்வளவு. நான் இது வீட்டிலேருந்து எப்போ போனாலும் இந்த பசங்களுக்காக சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் எதனா வாங்கி போவேன். வரதே இல்லை அவன். இந்த லீவுக்கு இன்னும் வரவே இல்லை அவன். எங்கள் மூத்தார் பையன், ஐயோ அந்த ஆள் வந்தானா போட்டு காட்டுக்கான்னு காட்டுறான், நைட்டெல்லாம் உக்காந்துன்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஃபார் லைட்டர் சைட். பட் ஆனால் இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். தயவுசெய்து இதை ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. உய்தல் வாயுரைத்தாய், அதன் மேலும் உயிர் உள்ளிட்ட உள்பொருள் சொன்னாய். நைதல் இல்லா தெளிவோடு நல் ஞானம் நானும் கொண்டேன். உன் நற்குணமெல்லாம் பெய்து தந்தாய். பிழை தீர்க்க இனிதாவோ பிராய சித்தம் பெரியோர் அருளென்ன. செய்த தவறு கெட
செய்த தீமை கெட, செய்த தெரிஞ்சு தெரியாம பண்ண தீமை கெட ஜினவரன் நெறிய திருட்டு என்றான். உய்தல் வாயுரத்தை, வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த. 6 தொழில் கண்டுபிடிச்சி எல்லாரும் இப்படிதான்டா வாழணும் நீ தான்டா சொல்லி கொடுத்த. உய்தல் வாயுரைத்தாய், அதன் மேலும் உயிர் உள்ளிட்ட உள்பொருள் சொன்னாய். உயிர் இது, அதுக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா, உடல் வேறு. உயிர் நல்லா இருந்தாதான் அடுத்த பிறவில நீ நல்லபடியா போய் சேர முடியும். நீலாம் நான் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முறை நீ சமணனா பிறந்திருக்க பாடுறா, எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிற, மனுஷனா பிறந்திருக்கிற, அதுல சமணத்துல பிறந்திருக்கிற, திகம்பரனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற, இத்தனை நூல் எழுதின முனிவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிற அப்படின்னு உய்தல் வாயுரைத்தாய். உன் நற்குலம் எல்லாம் பெய்து தந்தாய். நெய்தல் இல்லா தெளிவோடு, திரும்பவும் அதே தான், ஓர்தல் இல்லா தெளிவோடு, இங்க நெய்தல் இல்லா தெளிவோடு. நெய்தல்னா எது? சந்தேகமே கிடையாது, நான் நம்புறது தான் நிஜம். இந்த 3 கொள்கைகளை வளர்ப்பவன் குந்துநாதன், சமணன், அது நிஜம். எனக்கு இந்த நம்பிக்கையின் மேல் ஒரே ஒரு %% கூட டவுட் இல்லை. நெய்தல் இல்லா தெளிவோடு நல் ஞானம் நானும் கொண்டேன், செய்த தீமை கெட. நானும் மனுஷன் தானே, இந்த 50 வருஷத்துல நானும் எவ்வளவு தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணியிருப்பேன், தெரியாம ஏமாத்திருப்பேன், தெரிஞ்சு போய் சொல்லியிருப்பேன். செய்த தீமை கெட கடல் நாட்டினில், இந்த கடல் சூழ்ந்த பரத கஷேத்திரத்துல ஜினவரன் நெறிய திருட்டு என்றால். அவன் நெறிய போய் எல்லார்கிட்டையும் விளக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணு, உணரவை, படிக்கவை, பயிற்சி பண்ணவை, முயற்சி பண்ணவை, ஜெயிக்கவை அப்படின்னு கடைசியா குண்டலகேசி அனுப்புறாரு முனிச்சந்திரர். யார்? நீலகேசி. இந்த பாட்டை பாடின அப்புறம் தான் நீலகேசி குண்டலகேசி கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் குண்டலகேசி, அர்க்கச்சந்திரன், மெக்கல்லன், புத்தன், ஆசியபகன், வைசேடிகன் 9 பேர் இது பண்றாங்க. இந்த சினிமா படத்துல வருமே, நான் 10 பேர் அடிச்சு டான் ஆகணும்லடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான்டா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்களோட கொள்கைகளை கீழ்ச்சி 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 தனித்தனியா தொங்க விடுறாங்க. அதுதான் இந்த நீலகேசி. யாரையும் வெட்டல குத்தல. நீ நம்பிக்கொண்டிருக்கும் அறம் என்பது, நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு என்பது பொய், தவறு. அந்த தவறை செய்யாத. சமணத்தை பார், இதுல என்ன டவுட் இருக்கா கேள், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நம்பு, உனக்கு கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்கும். இதுதான் நீலகேசியின் முதல் 2 சர்க்கங்கள். இன்னும் 8 இருக்குது. அப்போ இதனோட ஆழத்தையும் இதனோட உள் அர்த்தத்தையும் இதில் கிடைக்கக்கூடிய அந்த முத்து என்கிற ஒரு தமிழ் பாடல்களையும் சுவைக்க, இனிக்க கற்று தேர்ந்தெடுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.